ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பேனில் நம்ம 2 கப் அளவு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2லேருந்து ஒரு 3 வாட்டி நல்லா வந்து சலிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு வந்துட்டு கொரகொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மைசூர் பாகு ஒழுங்காக வராது. ஸோ அதனால் மாவை சேர்த்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மாவு வந்துட்டு கருகி அதோடைய கலர் மாறிடுச்சுன்னா பிறகு நம்மளுக்கு மைசூர் பாகு செய்யும்போது நம்மளுக்கு அந்த உள்ள எல்லோ கலரில் வந்து இருக்காது. ஸோ அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து 8 நிமிஷம் ஆயிருக்கு கரெக்டாக. மாவுடைய பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. இப்போ மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சிங் பவுலில் அந்த மாவை சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டால்டா கூட வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த நெய் வந்து இருந்ததுனால நெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக டால்டா வந்து சேர்த்துக்கோங்க. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நெய் சேர்க்குறதே பெட்டர். இல்லை அப்படின்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம். பட் ஆயில் வந்து கொஞ்சம் வந்து சேர்க்காதீங்க. இப்போ நல்லா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. ஏன் நான் ஆயில் வந்து ஆட் பண்ண வேண்டாம்ங்கிறேன் அப்படின்னா நம்ம ஆயில் வந்து ஆல்ரெடி 1 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயிலை சூடுபடுத்தி தான் வந்து சேர்ப்போம். ஸோ அதனால தான் ஆயில் வேண்டாம்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேனில் வந்துட்டு ஆயில் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு நெய் ஆல்ரெடி அதில் சேர்த்தாச்சு. இப்போ 1 கப் அளவு ஆயில் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு ஒரு ஓரமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். நான் வந்து இரும்பு கடாய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம நான்ஸ்டிக் பேனெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைசூர் பாகு அப்படிங்கிறது கரெக்டான இதில் வராது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இன்றைக்கி இரும்பு பேனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வந்து கலந்துட்டுக்கோங்க. இதில் நல்லா தூசி எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் திருப்பி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டு அடியில் வந்து செட்டில் ஆயிருச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அடியில் வந்து லைட்டாக வந்து அந்த அடி பிடிச்சிட்டு ஸோ நம்ம நல்லா அழுத்தி விட்டு நல்லா கிண்ணோம் அப்படின்னா அடியில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆயிருச்சு. நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் அதை வந்து சேர்த்துட்டேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா நம்மள பாகு பதம் வந்து செக் பண்ணணும். அதை நம்ம லைட்டாக தொட்டு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்பி மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வரணும். ஸோ ஒரு கம்பி பதம் வரக்கூடாது, சிறு கம்பி பதம் தான் வரணும். சிறு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு அப்படியே மாற்றிட்டு நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா மாவு அதாவது கடலை மாவை அதை வந்து சேர்த்துடலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து சுகர் சிரப்பில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா மாவு வந்து கட்டி பிடிச்சிரும். ஸோ நிறைய வீடியோஸில் வந்து அப்படி தான் சொன்னாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அந்த கடலை மாவு வந்துட்டு சுகரில் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கட்டிகள் விழுவும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டிகள் எல்லாமே வந்து போயிடும். ஸோ நம்ம செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கட்டிகளாக இருக்கும். ஸோ அது வந்து மைசூர் பாக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்துட்டோன்னே அந்த மாவுடைய பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும். கம்ப்ளீட்டாக வந்து அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கரண்டி அளவு சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அந்த எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை எண்ணெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்சர்வ் ஆகாது. நம்மளுக்கே மாவு பதமே வந்து ஒரு மாதிரி மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ ஒரு கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எந்தளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். ஸோ அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு பதம் வந்து வரும். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துக்கோங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரொம்பலாம் வந்து டைம் எடுக்காது. நம்ம ஃபஸ்ட் டைம் மாவை வந்து வறுத்துட்டோம், அதனால் பச்சை வாசனை போயிடும். சில பேர் மாவை வறுக்காமல் அப்படியே சேர்ப்பாங்க, அதோடைய பச்சை வாசனை இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் மாவை வறுத்துட்டு நம்ம செய்யும் போது பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பேக்கரி ஸ்டைலில் அப்படியே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடியில் வந்து லைட்டாக வந்து அடிப்பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயில் செய்யும் போது அடிப்பிடிக்க தான் செய்யும். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் மட்டும் செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் மைசூர் பாக்கு வராது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதில் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ அதனால் யூஸ் படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம சில்வர் கடாய் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து யூஸ் படுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ நான் வீடியோவில் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேயில் வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடனே அதை வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு ஃபேனில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பீஸ் போட்டுருக்கலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம பீஸ் போட முடியாது. இதை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம கத்தியை வச்சு இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆறிடுச்சு, பீஸ் போடுறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே தெரியும். இது வந்து ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்ம பீஸ் போட முடியாது, ஒரு மாதிரி நொறுங்கி வரும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் ஒரு 10 நிமிஷம் லைட்டாக வந்து அந்த சூடு போகையுமே நம்ம வந்துட்டு பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தாலே போதும். போட்டுட்டு இது நல்லா ஒரு 2 மணி நேரம் அப்படியே அந்த ஃபேனில் விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது பாட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக வந்து ஆறணும். ஏன்னா நம்ம அவசரத்தில் வந்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே இன்னும் அந்த ஹீட் வந்து இருக்கும், நம்மளுக்கு அந்த உள்ளே வந்து அவ்வளோவா கலர் வந்து கொடுக்காது. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக அப்படியே பேக்கரி ஸ்டைல் மைசூர் பாக் எப்படி வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக வந்து செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த மைசூர் பாக் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ண பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.